வணக்கம், நான் Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம கும்பகோணம் வந்திருக்கோம். கும்பகோணத்தில் யாரை மீட் பண்ண போறோம்னா ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சொல்லி பண்ணிட்டு வராருல திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான் மீட் பண்ண போகிறோம். நம்ம கிச்சனில் வந்து ஏகப்பட்ட ரெசிபிகள் கும்பகோணம் ரெசிபிகள் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிள்ளையார் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறாரு. நவராத்திரிக்கு வந்து 9 நாளும் 9 விசேஷம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் முடிவில் வந்து சக்கரை பொங்கல் மிகவும் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து என்னாச்சுன்னா பச்சை கற்பூரத்தை போட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான். இது நவராத்திரி ஸ்பெஷல் மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த கோயிலில் வந்து பிரசாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகா கேட்ரிங்க்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இவ்வளோ சூப்பராக பண்ணுறதுக்கு. இந்த விநாயகா கேட்ரிங் வந்து ஸ்வீட் ஸ்பெஷல். எப்பயுமே கொதிக்க இருக்கும், சுட சுட இருக்கும். ஹாட் பேக்கில் வச்சு அப்படியே கொடுக்கும்போது எல்லாரும் அவ்வளோ நல்லா சாப்பிட்டு போவாங்க. எல்லா பிரசாதமே நல்லாயிருக்கும். 12 வருஷமாக சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. எங்களுடைய ஆஸ்தான பிரசாத உபயதாரர் அப்படின்னு அவர் சொல்லலாம். அதாவது ஆர்டர் வந்து லாஸ்ட் டைமில் சொன்னால் கூட அவர் கரெக்டாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாரு. கோயிலில் பிரசாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் சார் சக்கரை பொங்கல் நம்மளும் பண்ணுறோம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒரு சின்ன ஆல்டிச்சு அதை நம்ம சொன்ன மாதிரி கைப்போக்குவங்கள் மாறும். இந்த டேஸ்ட்டுக்கு வந்து மக்கள் இடத்துலேருந்து ஒரு வரவேற்பு கிடச்சிது, அவ்வளோதான். அதனால இந்த பேட்டர்னை நான் பிடிச்சிக்கிட்டேன். கும்பகோணத்தில் இந்த கோவில் பிரசாதம் பண்ணும்போது அந்த அரிசி என்ன பக்குவத்தில் வந்து வேக வைக்கிறாங்க. சாதம் கரையிற பக்குவமாக இருக்கும். ஏன்னா சாதம் கரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி உதிரியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சக்கரை பொங்கல் சொல்லும் போது வந்து வெள்ளத்தை வந்து என்ன பண்ணுவோம், பாவு காய்ச்சி போடுவோம். ஆனால் இங்கே வந்து வெள்ளம் வந்து யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து உருண்டை வெல்லம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். ஒரு நாள் வந்து ஒரு அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்க வந்து சக்கரை பொங்கல் வேணும்னு கேட்குறாங்க. கையில் உருண்டை வெல்லம் இல்லை. அதை போய் வாங்கிட்டு வந்து செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா கையில் வந்து நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை இருந்தது. இதை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் அப்படி இருந்தது. இந்த நாட்டு சக்கரை சேர்க்கும்போது அதில் வந்து சுவை கொஞ்சம் கூடுதல். ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கலரிங். அதே டைமில் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. மசாலானா நீங்கள் நினைக்கிற மசாலா இல்லை. அதில் மேலே ஏலக்காய், ஜாதிக்காய், அடுத்தது வந்து பச்சை கற்பூரம். நம்ம வந்து அந்த பச்சை கற்பூரம் சேர்ப்போம். அதில் இது எல்லாமே சேர்க்கும்போது அதோட வாசமும் சரி, அதோட கலரும் சரி, நம்மளை வந்து அந்த சக்கரை பொங்கல் தானே திகட்டும் அப்படிங்கிற நிலை இல்லாமல் நம்மளை சாப்பிட வைக்கும். இப்படி அதே டைமில் நெய்யோட பக்குவம் என்ன, அந்த நெய் வந்து எந்த மாதிரி பக்குவத்தில் எப்படி யூஸ் பண்ணணும். 2 விதமான நெய் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2 விதமான பக்குவத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். அந்த நெய் சேர்க்குற பக்குவம் அப்படிங்கிறது 2 விதமான நெய் இருக்குது. ஒன்று வந்து தெளிவு நெய், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா குருணையாக இருக்கிற நெய். நம்ம இந்த சக்கரை பொங்கலை நேரடியாக கொடுக்கறது வந்து குருணையாக இருக்கிற நெய், மேலே தாளிப்பு போடுறது வந்து தெளிவு நெய். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த சக்கரை பொங்கல் வந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பக்குவம் எப்படி இருக்கணும்? அது வைக்கும்போது சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வருது சார். முதல்ல அப்படி எடுத்து வைக்கும்போது கரண்டியில் அதை ஒட்டக்கூடாது. அப்படி ரவுண்டாக அதில் ஊந்துச்சுன்னு சொன்னால அந்த சக்கரை பொங்கலோட பக்குவம் சரியாக இருக்குதுன்னு முதல் பொருள். பார்க்குறவங்களுக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் மறுபடியும் என்னப்பா அது எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற இடத்த உருவாக்கும். அது வாங்க அவரை போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சக்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிக்கும். இந்த சக்கரை பொங்கலை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். நல்ல விஷயம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? 3 கிலோ அரிசிக்கு வந்து இதில் வந்து நம்ம சக்கரை பொங்கல் தயார் பண்ணுறோம். பட் வந்து நான் சொல்கிற குறிப்பு வந்து 1 கிலோ அரிசிக்கு சொல்கிறேன். 1 கிலோ அரிசி, 2 கிலோ நாட்டு சக்கரை, 150 கிராம் முந்திரி, 75 கிராம் திராட்சை, ஏலக்காய் 10 கிராம், ஜாதிக்காய் ஒரு மீடியம் சைஸு, பச்சை கற்பூரம் 1 கிராம். இது மூலியமாக நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கிறது. நெய் வந்து 300 கிராம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து கடையில் தண்ணி வச்சுட்டு தண்ணி பாயில் ஆகின பிறகு நம்ம இந்த அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறோம். அந்த ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போடுறோம். அதை கொதி வாங்கி சாதம் வெந்த பிறகு இதை வடிச்சிடுறோம். புது அரிசி வந்து நல்லாயிருக்கும் சார். என்னென்னா ஈஸியாக அது உடனே குழை. பழைய அரிசி வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா வேக்காடு லேட் ஆகும். அரிசியை பொறுத்த வரைக்கும் இது 2 தான் பதமே ஒழிஞ்சு அதில் எனக்கு தெரிஞ்சு அதில் வேறு எதுவும் பதம் இருக்கிறதா தெரியல. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம தரம் பார்த்தா நம்ம வாங்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து தரமான ஒரு பொருளை நம்ம தயார் பண்ணி கொடுக்க முடியும். இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நெய். சில நெய் குருணையாக இருக்கும், சில இடத்துல தெளிவு நெய் கிடைக்கும். அந்த தெளிவு நெய் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அல்வா பதம் இந்த மாதிரி இதெல்லாம் பதம் பண்ணும்போது அந்த தெளிவு நெய் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம 2மே யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சக்கரை பொங்கல் வந்து நம்ம செஞ்சு முடித்த பிறகு அதை எடுத்து கரண்டியில் வச்சோம்னு சொன்னோம்னா அப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒழுகணும்னு சொன்னோம்னாக்கா குருணையாக இருக்கிற அந்த நெய்யை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பதம் கிடைக்கும். அதே மாதிரி மேலே வந்து தாளிப்பு போடும்போது இந்த தெளிவு நெய் இருக்குல்ல, இந்த தெளிவு நெய்யில் நம்ம தாளிப்பு போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது மேலே போகிற அப்படியே ஈஸி நிற்கும்.
அது பார்க்குறதுக்கு அந்த எண்ணெய் பளபளப்பு ஒரு அவுட்லுக் நல்லா கிடைக்கும். பட் வந்து ரெண்டுமே ஸ்மெல் வைஸ் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் என்ன பக்குவம் வேறு. சரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நெய்யில் நம்ம வீட்டில் சக்கரை குழம்பு தாளிச்சோடி கொட்டிடுவோம். ஆனால் அதுலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் பாருங்க கவனிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆரம்பிச்சலாமா? அவசியம். ஓகே. அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சார், ஓகே. நல்லா கழுவிடணும் அரிசி. நல்லா கழுவும் போது தான் அந்த அரிசி வந்து தன்மை நல்லாயிருக்கும். நல்லா வேகும் போது அதோட கஞ்சித்தன்மை குறைவாக இருக்கும். சாதத்தை வடிக்கும் போது தண்ணி ஈஸியாக பிரிஞ்சிடும். சரி, வாஷ் பண்ணிட்டு எவ்வளோ ஊற வச்சுருக்கீங்க? அரை மணி நேரம் ஊற வச்சா. அரை மணி நேரம். அப்போ தண்ணி ஊற்றி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். தண்ணி கொதிச்ச பேர் போடுறோம். ஆமாம் சார். ஸோ ஓகே. தண்ணி கொதிக்கும் போது உப்பு எல்லாம் போடுறீங்களா? இல்லை சார், உப்பு நாங்கள் உப்பு சேர்க்கறது கிடையாது. சேர்க்கறது நம்ம பக்குவத்தில் நம்ம உப்பு சேர்க்கறது கிடையாது. சரி, ஓகே. அதாவது இந்த இடத்துல நல்லா அந்த தண்ணி கொதிச்ச பிறகு இந்த அரிசி போடுறோம். இப்போ இந்த அரிசி போடுறோம்ல, ஆமாம். இந்த 3 கிலோ அரிசி எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்க? இது நம்ம வடிக்கிறது அளவு கூட குறைச்சி வச்சு. ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வடிக்காமல் நம்ம அப்படியே வச்சு செஞ்சோம்னு சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து அளவு வைக்கணும். இப்போ நம்ம அது வடிக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கூட குறைச்சி வச்சுக்கலாம். குறைக்காமல் கூட வைக்கிறது நமக்கு சேஃப்டி செய்யும். சரி, இப்போ அரிசியை போட்டாச்சு. இந்த ரைஸ் வடிக்கிற பக்குவம் என்ன? சாதம் நல்லா கரையிற பக்குவத்தில் நம்ம அதை வடிக்கணும். ஓகே. ரைஸ் வெந்த பிறகு அது மசிஞ்சு போகிற அந்த பக்குவம் அதோட இன்னும் கூடுதலாக. அதோட கூடுதலாக. அப்போ அப்படி போடும்போது அந்த தண்ணி நல்லா வடிக்கட்டுமா கேட்குறேன்? வடிக்கட்டும். அது போதுமானது. இப்போ இந்த இதே வந்து ரைஸை டேரெக்டாக அதை வேக வச்சு அதில் வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கின்றான். அந்த பக்கம் எப்படி இருக்கும்? இதுமாதிரி வெடிச்சு போடுற பக்கம் என்ன வித்தியாசம்? கஞ்சி அதிலே இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற அப்படியே நம்ம வடிக்காமல் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா ஒரு கொழகுழப்பு இருக்கும். அந்த சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது ஒரு கொழகுழப்பு இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த பக்குவத்தில் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அந்த சக்கரையோட டேஸ்ட்டு, நெய்யோட டேஸ்ட்டு இதில் அதிகமாக இருக்கும். கஞ்சியோட டேஸ்ட் இல்லாததுனால இது ரெண்டும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம வடிச்சு பண்ணதுனால இன்னொரு சௌகரியம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா சாதம் நல்லா வெந்திருக்கும். வெல்லம் சேர்த்த பிறகு கஞ்சியோடு அது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஈஸிக்கிட்டே நிற்கும் ஒழிஞ்சு தனித்தனியாக தெரியாது. இதில் வந்து அந்த நெய் அந்த வெல்லம் சேர்க்கும் போது அந்த சாதம் வந்து தனித்தனியாகவே தெரியும். ஆனால் உன்னோட சேர்ந்துடும். அப்போ வேகட்டும் பார்க்கலாம். சாதம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு நினைக்கிறேன். ரைட்டா? ஆமாம் சார், நல்லா வந்துருச்சு. இந்த சாதம் வடிக்கிற பக்கம் வந்துருச்சு. வடிக்கிற பக்கம். வீட்டில் சாதம் வந்து தனித்தனியாக இருக்கும். இது வந்து இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று மின்கலாம். இப்போ இப்படி தெரியுது. நம்ம சாதத்தை வடிச்சிட்டு கிண்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உடஞ்சிடும். ஓகே, ஃபைன். இப்போ நல்லா வந்துருச்சு. ஓகே, போதுமா? இது நல்லா வெடிச்சலாமா? அது ஓகே. அந்த சாதம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இதில் கையில் எடுக்கும்போது வந்து அந்த மசிஞ்சு போகிற பக்குவம். ஸோ அப்போ வெடிக்க வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுனா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சக்கரை பொங்கல் தானே. இன்னும் அந்த கொலைய என்ன டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். அந்த சாதத்தை வெடிச்சாச்சு. நல்லா ஆவி பறக்க அந்த சாதம் வச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வந்து நம்ம சக்கரை பாகு வைக்கணும். இந்த நாட்டு சக்கரையில் வந்து மண் இருக்காது, கட்டி இருக்காது. நம்ம வாங்குற இடத்துல இருந்து நம்ம இது மாதிரி சொல்லியே வாங்குகிறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா மணலாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா சரி, எந்த ஊரில் வாங்குறீங்க? சொல்லு, நானும் வாங்கிட்டு போயிடுறேன். இது வந்து வேலூர்லேருந்து வரும் சார். வேலூர்லேருந்து. எங்கள் ஊர் சைட்லேருந்து வாங்குறீங்களா? உங்கள் சைடில். நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம். நீங்கள் இவர் வந்து இங்கேருந்து அங்கே போகிறாரு. சரி, வேலூர் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி கூட இருக்காது. அதில் ஓகே, ஒரு கட்டி கூட. அதே மாதிரி மணல் இருக்காது. நம்ம பாகு காய்ச்சோம்னா வெள்ளமாக இருந்தாலும் சரி, உருண்டை வெள்ளமாக இருந்தாலும் சரி, அடியில் வந்து சின்ன சின்ன மணல் தங்கும். இதில் அது இருக்காது. அதனால் இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியும். சிரமம் இல்லாமல் போடலாமா? ஆமாம். இப்போ நம்ம வந்து 3 கிலோ அரிசிக்கு இப்போ நம்ம ஃபுட்டு பண்ணுறோம். இதில் வந்து 6 கிலோ நம்ம வந்து வெள்ளச்சக்கரை சேர்க்கணும். ஊற்றுவா? ஒரு 1/4 டம்ளர் இல்லை ஒரு 1/2 டம்ளர் போதுமா? அது போதும். ஃபைன். போதும். ஓகே. ஏன் தண்ணி கம்மியாக ஊற்ற சொல்கிறீங்க? இப்போ மறுபடியும் தண்ணியை நம்ம வந்து நீராவியாக மாற்றி எடுக்கணும். அந்த டைம் வந்து நமக்கு லாஸ். அதனால வந்து இப்போ இது ஊற்றுறோடனே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள், கரைஞ்சிச்சு பாருங்க. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றினா அது கரைஞ்சிடும். உடனே நமக்கு பாகு உடனே ரெடி ஆகிடும். இது பக்குவம் என்ன இருக்கா? குக் பண்ணுற பக்குவம் என்ன இருக்கா? அப்படி எடுத்து சாச்சோம்னு சொன்னோம்னாக்கா அந்த தேன் பக்குவம் இறங்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கரெக்ட். சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இந்த அடுப்பு வந்து ரொம்ப பெருசாக வச்சிடக்கூடாது. ஓகே. ஏன்னா இது கரைஞ்சி செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ரொம்ப நம்ம வந்து இதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா உடனே அடி பிடிச்சிடும். சரி, ஓகே. அதுக்கு இடம் இல்லாமல் சிம்மில் வச்சிருக்கிறப்போ, அதாவது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். டன், ஃபைன். இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த 6 கிலோ சர்க்கரைக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருப்போம். 1/4 லிட்டர் இருக்காது, அப்போ சின்ன குவான்டிட்டி அளவு தான் ஊற்றிருக்கோம். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே டார்க்காக மாறுது. உங்களுக்கு நல்லா காய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு.
வாசம் எப்படி சார் இருக்கு? வருது, நல்லா வருது. நல்லா வருது. அந்த தேன் பதம் சொன்ன பார்த்தீங்களா, இதான் பக்குவம். நல்லா அந்த தேன் பதம் வந்துச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதில் சாதம் சேர்க்கணும் சார். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சார். சாதத்தை விடும்போது டக்குன்னு வந்து மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்னுடைய சேஃப்டி சைடுக்கு எப்பயுமே சரி அந்த ஃப்ளேமை சுத்தமாக குறைச்சிட்டு அதில் வந்து சாதம் சேர்க்குறது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த சக்கரை பொங்கல் வந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பக்குவம் எப்படி இருக்கணும்? அது வைக்கும்போது சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரல சார் முதல்ல. அந்த பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரண்டியில் எடுத்து வச்சோம்னு சொன்னோம்னாக்க அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த இலையில வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஓகே. ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதோட பக்குவம் வந்து சரியாக இருக்கும். கரெக்டாக இருக்கணும். சரி, இப்போ ரைஸ் போட்டலாமா? போட்டலாம் சார். போட்டோன்னே எப்படி கொதிக்குது பாருங்க. உண்மையாகவே இந்த சக்கரை பொங்கல் வேற மாதிரி நல்லா வாசம் சார். அது ஆமாம் சார். சரியான கலர் வந்திருக்கு. இப்போ இதை போட்ட பிறகு திருப்பி அடுப்பு ஆன் பண்ணணும்ல? ஆமாம் சார், அவசியம். இப்போ சைடில் வந்து இந்த ஜாதிக்காலாம் எப்போ போட்டுருவோம் போகிறோம்? இல்லை, கடைசியாக இறக்கும்போது எல்லாத்தையும் போட்டு இறக்கிறாங்க. ஓகே. சைடில் ஒரு பொடி பண்ண கொடுத்துருவா? கொடுத்தேன். இலக்க எவ்வளவு? சரி, இதுக்கப்புறம் இந்த போடுங்க. எவ்வளோ போடுங்க கையால்? நம்ம 2 ஜாதிக்காய் போடலாம். அதில் கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து 3 கிராம். இதை எந்த அளவுக்கு பொடியாக்கணும்? நல்ல நைஸாக, எந்த அளவுக்கு நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடியாக்கணும். இப்போ அதே டைமில் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி இதை குக் பண்ண போகிறீங்க. ஆமாம். இப்போ எவ்வளோ நேரம் வந்து இது மாதிரி கெட்டியாக குக் பண்ணுவீங்க? அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கணும்னு வச்சுங்க. 10 மினிட்ஸ் டைம் டன். அப்போ சைடில் ரெடி ஆகட்டும். அதே டைமில் இந்த பொடி ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இது அரைக்கும் போது வந்து நான் சக்கரெலாம் எதுவும் போடல. நீங்கள் வந்து கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சக்கரை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அறியும். நான் குவான்டிட்டி அதிகமாக போடுறதுனால வந்து ஈஸியாக அரைஞ்சிச்சு. ஓகே. உங்கள் சைடு ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக ரெடி. அந்த பக்கத்துக்கு காமிக்கிறீங்களா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அப்படி குக் பண்ணுவோம். பாருங்கள், அந்த கெட்டித்தன்மை பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி சாதம் நல்லா குழைவாக இருந்தது இல்லை, அந்த சக்கரை விட்ட உடனே அந்த சாதம் மட்டும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்? ரைஸ் வடிச்சு போடுறதுனால. ரைஸ் வடிச்சு போடுறதுனால. ஓகே, ரைட். இப்போ இது இல்லைனாக்கா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கஞ்சி தன்மை இந்த இடத்துல இருக்கிற மற்ற எஃபெக்ட் தான் அதுலேயுமே இருக்கும். ஓகே. அந்த இது கிடைக்காது. அந்த அதாவது பீஸாக கிடைக்காது. எனக்கு பார்க்கும்போது இந்த பூந்தி லட்டை வந்து அப்படி கொஞ்சம் உதிரியாக இருக்கும். குட்டி குட்டி லட்டுன்னு சொல்லுவாங்க. மோத்தி லட்டு ரொம்ப நைஸாக இருக்கும். நைஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று அந்த லைட் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நல்ல பீஸு. சரி, நைஸ். இதுக்கப்புறம் இந்த நல்ல பீஸ். இதான் பக்கம், ரைட்டா? இதான் சார் பக்கம். ஃபைன். இப்போ நெய் போட்ட பிறகு அப்படி சாய்ச்சலாம் டொப்புன்னு வந்துடும். சரி, ஓகே. அடுத்தது நெய். இந்தாங்க. இந்த நெய் பார்த்தீங்கன்னா குறையாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தாப்புல வந்து நெய் காய்ச்சி விட போகிறோம். அது தெளிவு நெய். இது வந்து இந்த குறையாக இருக்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த டைட்னஸ் கிடைக்கும் சார். ஓகே. இப்போ சைடில் இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு அதில் முந்திரி திராட்சையை நம்ம ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சரி. அதுக்கப்புறம் வந்து அந்த இடித்து வச்சிருக்கிற அந்த ஏலக்காய், ஜாதிக்காய், கற்பூரம் மறந்துட்டாரு வரேன். ஃபைனலி வர இன்னைக்கு ஃப்ளோவில் வரல. இப்போ இதில் எவ்வளோ நெய் ஊற்றுவா? கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் வரைக்கும் வரலாம் சார். போதுமா? இல்லை சார், இன்னும் கொஞ்சம் உங்கள் மனசு மாதிரி கொடுக்குறேன். என் மனசு மாதிரியா? சரி, போதும் சார். போதுமா? ரொம்ப பெரிய மனசு. இதுக்கப்புறம் முந்திரி, நெய் போதுமா? அது போதும் சார். இந்தாங்க. தேவையான மேலே விட்டுக்கலாம். எவ்வளோ போடுவா? அதுவும் உங்கள் மனசு மாதிரி போடலாம். நீங்கள் சொல்லுங்கள். கோயிலுக்கு போடலாமா? இது மட்டும் ஏன் வைக்கணும்? போட்டுருங்க. நம்ம தாராளமாக போட்டு பழகிடுச்சு நமக்கு. ஆமாம். அப்புறம் திராட்சை போட்டுருவாங்க. கம்மியாக போடலாம் சார். ஓகே. இப்பயே போடலாமா? ஆமாம் சார், போட்டுருங்க சார். ஓகே. எவ்வளவு? போதும் சார். போதுமா? போதும் சார். ஓகே. அது ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அது இதோட டேஸ்ட்டை மாற்றும். சரி, அதனால் கொஞ்சம் குறைவாக போட்டுருங்க. இப்போ திராட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சு வரும். அது சின்னதாக கலர் மாறும். ஓகே. அது கலர் மாறும்போதே முந்திரியும் வந்துடும், திராட்சையும் வந்துடும். சரி. நம்ம எடுத்து கொட்டும் போது நமக்கு 2 ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முந்திரியை மட்டும் தனியாக போட்டு வறுத்தோம்னாலும் சரி, இல்லை திராட்சையை மட்டும் தனியாக போட்டு வறுத்தோம்னாலும் சரி, அந்த ஈக்குவேஷன் மாறும். இப்போ இதில் ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் ஒன்றா இருக்கும். அதனால் நான் இந்த பட்டன் தான் சார் பண்ணுறேன். இப்போ இது போடலாமா? போடலாம். அதான் அந்த முந்திரி பருப்பும் அந்த திராட்சையை நல்லா தாராளமாக அப்படியே போட்டு அப்படி கொட்டினா வேறு மாதிரி. அது கோயிலுக்குன்னு சொல்லும் போது வந்து அதில் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு கடவுள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம திருப்பி கொடுப்பாரு. கண்டிப்பாக அது நம்ம அது மாதிரி 4 மடங்கு அதிகமாக கிடைக்கும்.
ரைட். அது மட்டும் இல்லாமல் 4 பேர் சாப்பிட்றது அந்த ஒரு பிளெஸிங். அப்பா சூப்பராக இருக்குப்பா, எக்ஸ்ட்ரா மன திருப்தி இருக்குல்ல. இந்த பொடி அதாவது மிக்சியில் அரைச்சது இப்போ கடைசி தான் போடணுமா அது? ஆமாம். ஓகே. இது வாசனைக்கு தானே சார். நம்ம ஏற்கனவே நம்ம இது ஏலக்காயெல்லாம் நம்ம சும்மா பச்சையாகவே சாப்பிடலாம். சரி. குக் பண்ணுங்கிற அவசியம் இந்த இடத்துலையும் கிடையாது. ஓகே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவாக தான் எடுத்துருந்தோம், அதனால எல்லாத்தையும் சேர்த்துட்டு. சரி. அவர் சொல்கிறது கரெக்டான விஷயம். இந்த இடத்துல அந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஏலக்காய் வாசம் வரும். சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளத்திலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறாங்க. அது பார்த்தா அந்த ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் போயிடும், அந்த வாசம் இருக்காது. கடைசியாக போட்டால் தான் அந்த வாசனை இருக்கும். மிக்ஸ் பண்ணுங்கள் சார். இந்தாங்க பார்த்து அப்படிங்க. தலை சக்கரை பொங்கல் ரெடி. ஐயோ, இந்த சக்கரை பொங்கல் தலை ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புத்தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே டைமில் அந்த எடுத்து போட்டிங்கன்னா அந்த அந்த கெட்டித்தன்மை அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நைஸ், வெரி நைஸ். நெய்யோட வாசமும் கமகமன்னு இருக்குது. கண்டிப்பாக. சரி, உங்கள் மனசு மாதிரி ஊற்றிருக்கீங்க. என் மனசு மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். சரி, ஃபோன் நம்பர் தெரியுங்களா? கண்டிப்பாக சார். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். என்னுடைய அட்ரஸ் வந்து நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. இந்த 2 நம்பர் தான். இப்போ இந்த புக்கிங் போகிற அந்த புது நம்பர் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால தான் இப்போ லாஸ்ட் டைம் நான் கொடுத்தது போகிற 9443161929 கொடுத்துருக்குறேன். இப்போ தான் இந்த புது நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பரில் மட்டும்தான் புக்கிங் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால் ஃப்யூச்சரில் வந்து இந்த நம்பருக்கு வந்து எல்லோரும் எனக்கு ஒரு முதலிடம் கொடுங்க. அதேமாரி இந்த சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக சக்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிக்கும். இந்த சக்கரை பொங்கலை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக பிடிக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படியே ஐஸ் வச்சிடுறீங்க. அதெல்லாம் உண்மைதான். அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வெரி குட். எல்லாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் மட்டுமே சொல்கிறேன், வாசம் கமகமன்னு வருது. எப்பவும் போல் நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கோவிலுக்கு போகிறதுனா அங்கே கோவிலில் போய் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அதனால் மக்களோட மக்களாக நானும் நின்று அங்கே இருக்கவங்கள்ட்டையும் ஃபீட்பேக் கேட்டு நானும் அங்கே சக்கரை பழம் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். நவராத்திரிக்கு வந்து 9 நாள் 9 விசேஷம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் முடிவில் வந்து சக்கரை பொங்கல் மிகவும் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து என்னாச்சுன்னா பச்சைக்கற்பூரத்தை போட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான். இது நவராத்திரி ஸ்பெஷல் மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த கோயிலில் வந்து பிரசாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகா கேட்ரிங்க்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ், இவ்வளோ சூப்பராக பண்ணுறதுக்கு. ரொம்ப எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இறைவனோட அருளையும் பெற்றுட்டு போகிறோம். இந்த விநாயகா கேட்ரிங் வந்து ஸ்வீட் ஸ்பெஷல். எப்பயுமே கொதிக்க இருக்கும், சுட இருக்கும். ஹாட் பேக்கில் வச்சு அப்படியே கொடுக்கும்போது எல்லாரும் அவ்வளோ நல்லா சாப்பிட்டு போவாங்க. எல்லா பிரசாதமுமே நல்லாயிருக்கும். 12 வருஷமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. எங்களுடைய ஆஸ்தான பிரசாத உபயதாரர் அப்படின்னு அவர் சொல்லலாம். அதாவது ஆர்டர் வந்து லாஸ்ட் டைமில் சொன்னால் கூட அவர் கரெக்டாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாரு. கோயிலில் பிரசாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கட்டணம் செலுத்தி வாங்குவதை காட்டிலும் கூட சில முக்கியமான நிகழ்வுகளில், முக்கியமான நாட்களில் இலவசமாக இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வதற்கும் பக்தர்களுக்கு விநியோகிப்பதற்கும் மனமுவந்து பெருமனதோடு அவர்கள் இலவசமாகவும் இந்த பிரசாதங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அது பர்டிகுலராக அந்த ரைஸும் இந்த வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா?